ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த லெசன்ஸும் பார்க்க போறது கிடையாது. ஜென்ரலான டாபிக் என்னோட பேஷன் அண்ட் இங்கிலீஷ் எதுக்காக அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னா நம்மளுக்கு ஏன் வந்து பயமா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து கிராமர் ரூல்ஸ் இருக்கு. அதில் வந்து ரொம்ப கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் கண்டிப்பாக எரர் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய நம்மளுக்கு பயம் இருக்கும். பட் ஒரு விஷயம் வந்து மனசுல வச்சுக்கோங்க, இங்கிலீஷை பார்த்து நம்ம பயப்படுற அளவுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். ஃப்ளூயன்சியை சீக்கிரமா வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம். கீப் ஆன் ப்ராக்டிசிங் மட்டும் இருந்தாலே போதும். எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே இங்கிலீஷ்ல வந்து என்னோட ஸ்கோர்ஸ், என்னோட அகாடமிக் ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான டீச்சர் அப்படிலாம் கிடையாது. பட் நான் வந்து டியூஷன் கிளாஸஸ் இதெல்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து எல்லாருமே வந்து பண்ணியிருப்போம், இந்த டியூஷன் எடுக்கிறது அண்ட் நான் வந்து டீச்சர் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. எனக்கு வந்து டீச்சர் ஆகணும், டீச்சர் அதுல அந்த லைன்ல தான் போகணும் அப்படின்றது வந்து என்னோட கனவாவே இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து 12th முடிச்ச உடனே எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் போனதுனால நானும் அப்பெல்லாம் வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ எல்லாருமே போய் இன்ஜினியரிங்ல தான் விழுந்தோம். ஸோ அந்த மாதிரி நானும் வந்து இன்ஜினியரிங் எடுத்தேன். பட் இன்ஜினியரிங் அது வந்து ஒரு குட் டிகிரி தான், அது வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அதுல வந்து நிறைய சம்பாதிக்கிறவங்க, நிறைய குட் ஜாப், குட் பொசிஷன்ல இருக்கிறவங்கலாம் வந்து இருக்காங்க. ஸோ அதனால இன்ஜினியரிங் இஸ் குட். பட் என்னோட பர்சனலா என்னோட பேஷன் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சிங் தான். பட் அதை நான் வந்து பண்ணலை, இன்ஜினியரிங் முடித்தேன். அண்ட் காலேஜ் படிக்கும்போது வந்து அந்த ஒரு டீச்சிங் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால நான் வந்து டியூஷன்ஸ் சைட் பை சைடு வந்து டியூஷன்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் ஏன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட நாலேஜ், எனக்கு இருந்த என்னோட இங்கிலீஷ் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து ஒரு டீச்சிங் மூலியமா உங்க கூட வந்து ஷேர் பண்றது, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அண்ட் இதை நான் வந்து பண்ணும்போது எனக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது அந்த ஃப்ளூயன்சி, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். அதாவது நம்ம அதை பத்தி டீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து நிறைய அதை பத்தின ஒரு ஐடியாஸ் இந்த மாதிரி கிடைக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து நல்லாவே வந்து இங்கிலீஷ்ல பேசுறது, அதோட ஃப்ளூயன்சி, கம்யூனிகேஷன் இது எல்லாமே வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து நான் நல்லாவே பண்ணுவேன். ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும், உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூடியூப் வந்து ப்ராமிசிங்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஒவ்வொருத்தவங்களோட பேஷனையும் வந்து வெளிக்காட்டுறதுக்கு அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இன்னைக்கு நான் உங்க கூட வந்து இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினெட்லி இட் பிகாஸ் ஆஃப் யூ. ஏன்னா நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட லைக்ஸ், உங்களோட ஷேர்ஸ் இதுல இருந்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ், ஒரு அன்பான கமெண்ட்ஸா கொடுக்குறீங்க. ஹாய் அக்கா, வாரியோ அந்த மாதிரி கேட்குறது. அண்ட் வந்து அக்கா உங்க டீச்சிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பேஷனா ஸ்டார்ட் பண்ணி பட் அது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஓகேவா, வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். நிறைய லெசன்ஸ், நிறைய கோர்சஸ் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எப்போ வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து கோர்ஸ் எதுவும் ஆன்லைன் கோர்சஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் உங்க கூட அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இது வரைக்கும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. பட் இன் ஃபியூச்சர் டெஃபினெட்லி வி வில் ஸ்டார்ட் ஆன்லைன் கோர்சஸ். அண்ட் அதோட கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து சில லெசன்ஸ் அண்ட் கிளாஸஸ் இது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து அதை வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை வழக்கம் போல் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இங்கிலீஷை பார்த்து பயப்படாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். ஓகேவா, அது வந்து ஒரு லாங்குவேஜ் தான். ஈஸியாக நம்ம வந்து நம்மளோட ஃப்ளூயன்சிலேருந்து பேசுறதுலேருந்து தமிழ் எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரியே நம்மளால வந்து இங்கிலீஷுமே வந்து பேச முடியும். ஓகேவா, ஏன்னா இப்போ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், இப்போ நேட்டிவா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்களா, அவங்களாம் எப்படி பேசுறாங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க, இப்ப நம்ம தமிழ் வந்து நம்ம சின்ன வயசு நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம தமிழ் வந்து பேசிட்டே இருக்கிறதுனால இப்பயும் நம்மளுக்கு அது வந்து சரளமா வருது. கரெக்டா, அதே மாதிரிதான் அவங்க வந்து பிறந்ததுல இருந்து அவங்க அம்மா அப்பா வந்து இங்கிலீஷ் பேசியே அவங்கள வந்து க்ரோ பண்ணதுனால இப்போ அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் பேசுறது வந்து ரொம்ப ஃப்ளூயண்டா வருது. ஸோ அந்த மாதிரி எப்பல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா இன்னும் கொஞ்சம் வருஷத்துலயோ இல்ல கொஞ்சம் நாள்லயோ
கண்டிப்பா உங்களாலையும் வந்து அந்த ஃப்ளூயன்சிக்கு வந்து வர முடியும். அண்ட் இவங்க நேட்டிவான இங்கிலீஷ் ஸ்பீக்கர் மாதிரியே பேசுறாங்களே அப்படின்ற அளவுக்கு கூட உங்களால வந்து உங்களை க்ரோ பண்ணிக்க முடியும். பட் கண்டினியூஸா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ப்ராக்டிசிங் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து உண்மை. கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பா நீங்களுமே ஒரு நாள் வந்து ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் பி அஃப்ரைட். எதுவா இருந்தாலும் கிளீன் அண்ட் ஃபோக்கஸா ஃபேஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய பேஷன் எதுவா இருந்தாலும் அது வழியா போங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் இதை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோட ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வந்து செய்யறேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ, வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் நாளையிலேருந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இங்கிலீஷ் லெசன்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலரா பார்த்து என் கூட சேர்ந்து நீங்களும் இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பயம் இல்லாம இங்கிலீஷ் இவ்வளவுதானா வெரி குட்ரா அப்படின்ற அளவுக்கு நீங்க வர அளவுக்கு நம்ம சேனல்ல நான் வந்து வீடியோஸ் உங்களுக்கு போட்டு உங்களையும் நான் வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வில் see you in the next lesson. Bye.